பற்றி பார்க்க போகிறோம்னா தோனி வர்சஸ் கோலி ஃபேன்ஸ், சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ், இந்த ஃபைட் நடக்கிறது ரொம்ப சகஜம் சோஷியல் மீடியாவில். இதை எதுக்காக இப்போ நான் கவர் பண்ண போகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாகவே இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக ரஞ்சி ட்ராஃபி நடந்திருக்கும் இல்லையா, அண்ட் நம்மளோட கோலி கூட வந்து ரயில்வேஸ்க்கு எகென்ஸ்ட் தான் மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச்சில் டெல்லியில் வந்து பயங்கரமான க்ரௌட் வந்துருச்சு கோலிக்கு. சரி, ஓகே, கூல். அவங்க வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. மோஸ்ட் பாப்புலர் சோஷியல் மீடியா டீமு, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் லாயல் ஃபேன் பேஸு, அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து 49க்கு ஆல் அவுட் ஆன ஒரே டீம், இப்படிலாம் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அவங்க வந்து பேசுறது தப்பு கிடையாது. ஸோ அவங்க வந்து இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இழுத்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். நம்ம டெஃபினெட்லி இந்த ஃபேன்ஸ் ஃபைட் விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் நம்மளோட ஒப்பீனியன் பற்றி மட்டும் இந்த வீடியோ சொல்லுவோம். அண்ட் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்புறேன். வீடியோக்கு மறக்காம லைக் தள்ளிடுங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ட்வீட் தான் வந்து இந்த ஃபேன்ஸ் ஃபைட்டுக்கான ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டாக நான் பார்த்த ட்வீட்டு இந்த இஷ்யூ பற்றி. ஸோ வந்து என்னன்னா, shame that we fight with some Dhoni and Rohit fans on Twitter about fan base அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக ரஞ்சி ட்ராஃபியில் கோலிக்காக வந்து அந்த சப்போர்ட் அந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவே வந்து ரியலா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் எனிவே ஷேர் பண்ணியிருக்காங்கன்னே வச்சுப்போம். ஓகே, ஸோ கோலி ஃபேன்ஸோட லாஜிக் படி ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ரஞ்சி மேட்ச், அந்த மேட்ச் வந்து கோலி ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுக்காக இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து திரண்டு வந்திருக்குங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்ல வராங்க. அது நல்லாவே புரியுது. அண்ட் நம்ம கிரேசி ஜான்ஸ் ட்விட்டர் ப்ராப்ளம் அவர் வந்து ஒரு ட்வீட் மூலியமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, கோலி மாதிரி ஒரு லெஜெண்ட் ரஞ்சி ட்ராஃபி ப்ளே பண்ண வந்ததுனால ரஞ்சி ட்ராஃபி இஸ் பிளெஸ்ட், அதாவது ரஞ்சி ட்ராஃபிக்கே பெருமை அப்படின்னு வந்து அவர் வந்து மீன் பண்ண வந்திருக்காரு. இது சத்தியமா வந்து ஃபன்னியா தானே உங்களுக்கு இருக்கு. அதுதான் நம்மளோட அஸ்வின் வந்து ரீசெண்டா ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு. எப்படிப்பா அப்படிலாம் சொல்ல முடியும், ரஞ்சி ட்ராஃபி வந்து எவ்வளவு பாரம்பரியமான ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட், இப்போ கோலி ப்ளே பண்ணதுனால வந்து அது பெருமையா அப்படின்னு வந்து இன்டைரக்டா பயங்கரமா கலாய்ச்சிருப்பாரு அவரை. किसी ने ट्वीट किया है कि रणजी ट्रॉफी इज ब्लेस्ड. भाई साहब थोड़ा सा ध्यान रखो यार, रणजी ट्रॉफी क्या हिस्ट्री जानता है कि नहीं आप? रणजी ट्रॉफी का हिस्ट्री क्या है, कितने सालों से हो रहे हैं रणजी ट्रॉफी और प्रीमियर टूर्नामेंट रहा. டோர்னமெண்ட் இஸ் பிக்கர் தேன் எனிதிங் அப்படின்னு நான் ரொம்பவே பிலீவ் பண்றேன். அப்படிங்கிறப்போ அதுவும் ரஞ்சி ட்ராஃபி மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட் வந்து இப்படி வந்து கோலி ப்ளே பண்ணதுனால அது வந்து பெருமை தந்திருக்கு ரஞ்சி ட்ராஃபி அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் இது எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டோர்னமெண்ட் இப்போ கோலி ப்ளே பண்ணதுனால அந்த டோர்னமெண்ட்டுக்கே பெருமைன்னு சில பேர்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் விரட்டி அடிக்கணும். அண்ட் லிட்ரலி இந்த டோர்னமெண்ட் வந்து கோலி பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்தே நடந்துட்டு இருக்கு. அப்போ இட்ஸ் பிக்கர் தேன் எனிதிங் அப்படிங்கிறப்போ நீங்க எப்படா இப்பெல்லாம் யோசிச்சு வந்து ட்வீட்லாம் போடுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. பட் நவ லெட்ஸ் கம் டு தி டாபிக். இப்போ இந்த டெல்லி வர்சஸ் ரயில்வேஸ் மேட்ச் பார்த்தா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது யார் வேணாலும் வந்து மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு வந்து டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு காரணமாக காட்டி நான் கோலி வந்து டவுன் பண்ண போகிறது கிடையாது. அதாவது கோலிக்கு ஆப்வியஸாகவே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் 200 ரூபாய் இல்லை 500 ரூபாய் வச்சிருந்தா கூட 99% வந்து மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆல் குட் ஆல் ஃபைன். ஆனால் இந்த கோலி ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, தோனியை இந்த டாபிக்குள்ளே இழுத்தாங்க. அதாவது தோனிக்கு இந்த மாதிரி சப்போர்ட் ஏதாவது ஒரு மேட்ச்சில் இருந்திருக்காடான்னு. டே ஒரு மேட்சா, எத்தனையோ மேட்ச் நான் ரீசனாக காட்ட வேண்டாம் உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னு நான் சொல்ல தோணுது. இது எப்படி இருக்குன்னா, இந்த நம்ம அஜித் குமார் அதாவது ஏகே கிட்ட வந்து கார் ஓட்ட தெரியுமா ப்ரோ அப்படின்னு வந்து சூரிய வந்து ஒரு படத்தில் கேட்பாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் ஒன் வீடியோ போரும், அந்த வீடியோ வச்சு நம்ம கோலி ஃபேன்ஸை சைலன்ஸ் பண்ணிடலாம். எப்படி பேட் கமின்ஸ் சைலன்ஸ் பண்ணுவேன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான். ஒரே ஒரு பிராக்டிஸ் செஷன் அண்ட் இவரால் இவ்வளோ க்ரௌடை வந்து புல் பண்ண முடியும்னா அதெல்லாம் ஜஸ்ட் அன்இமேஜினபிள். அதாவது இந்த ரஞ்சி ட்ராஃபி மேட்சுக்காவது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு வாரம் முன்னாடியே வந்து கோலி வந்து ப்ளே பண்ண போறாரு இந்த டெல்லி வர்சஸ் ரயில்வேஸ் மேட்ச்லேருந்து. ஸோ 1 வீக் முன்னாடியே வந்து யாராவது ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. மேபி அதர் ஸ்டேட்லேருந்து யாராவது வரணும்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் இந்த ப்ராக்டிஸ் செஷன் ஜஸ்ட் 1 or 2 டேஸ்னே வச்சுப்போம். இல்லை வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1 டேக்கு முன்னாடி தான் போஸ்ட் மூலியமாக வந்து சிஎஸ்கே வந்து தெரிவிச்சிருப்பாங்க ப்ராக்டிஸ் செஷன் நாளைக்கு வந்து நடக்கும், அது வந்து ஃபேன்ஸ் அலோவ் பண்ண போறோம்னு 1 டே முன்னாடி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவ்வளோ க்ரௌட் வந்து புல் பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அண்ட் லாங் பேக் சிஎஸ்கே ஆர்சிபி சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடந்தப்போ டேனி மாரிசன் தான் டாஸ் டைம்ல இருந்திருப்பாரு. ஸோ 2 கேப்டன்ஸ் கோலி அண்ட் தோனின்னு வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ தோனின்ற அந்த நேம் சொல்றப்போயே அங்க இருக்கிற அந்த ரிசப்ஷனை வந்து நீங்க ஏதாவது ஹைலைட்ஸ் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்க. அப்போவே உங்களுக்கு புரியணும் தோனியோட அந்த லெவல் என்ன, அவரோட கிரேஸ் என்ன அப்படின்னு. இப்போ கூட நான் சொல்றேன், இந்த 2025 இயர்ல வந்து ப்ராப்ளி சிஎஸ்கே ஆர்சிபி சின்னசுவாமி ஸ்டேடியம்ல மேட்ச் நடக்கிறப்போ
ஒட்டுமொத்த க்ரௌடுமே வந்து எல்லோ ஜெர்சிஸ் போட்டிருந்தா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அந்த லெவலுக்கு தான் தோனியோட கிரேஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ என்னதான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கோலிக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிலாம் இருந்தாலுமே எனி டே தோனிக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ் இருக்குங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஆஃப்லைன் ஃபேன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தோனி நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியாலே வந்து போஸ்ட் போடாத ஒரு ஆளுக்கு இங்கே நீங்கள் வெளில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னா இந்த இப்போதைய இந்த மாடர்ன் சொசைட்டியில் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் டெய்லிலாம் போஸ்ட் போடணுன்றானுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், செலிபிரிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிலாம் வந்து நிறையா இந்த பிஆர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தோனி அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டார். ஸோ அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, என்னோட மேனேஜர்ஸ்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஃபாரெவர் என்னோட ஃபேன்ஸ் வந்து என்னை லீவ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு தோனியே சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் தாங்க தோனி அண்ட் அவரோட ஃபேன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து என்றைக்குமே அது வந்து மாறாது. அண்ட் அது எப்போவுமே வந்து ஃபாரெவர் இட் வில் பி லாஸ்டிங். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் வீடியோ முடிக்கிறது முன்னாடி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கோலி பிடிக்குமா தோனி பிடிக்குமா அப்படின்னு சில்லியான கொஸ்டினாக நான் கேட்க போகிறது கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு கோலி பிடிக்குதா கோலியை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், தோனி பிடிக்குதா தோனியை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க ஏதாவது ஒரு மேட்ச்சில் சரியாக விளையாடலையா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அவங்களே திட்டிக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவை திட்டிக்கிறாங்க. ஏன்டா தோனி கோலிக்கு நீங்கள் ஏன்டா உங்கள் அம்மா அப்பாலாம் திட்டிக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபேன்ஸ் ஃபைட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க. எல்லாருமே மெச்சூர்டாக தான் இருப்பீங்க, எல்லாருமே க்ரோனப்ஸ் தான். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிளேயரை சப்போர்ட் பண்ணி சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது இருக்கும் பீஷியஸ் பை. நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் எனேபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்பிள் நீங்கள் டெஃபினெட்லி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நோ கம்பல்ஷன், ஜஸ்ட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். நம்ம சேனலோட ஹோம் பேஜில் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். சோஷியல் மீடியாவில் நம்மளை பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பர்க்கை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சில கஸ்டம் எமோஜிஸுமே கிடைக்கும். அண்ட் 29 rupees per month தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் லீஸ்ட் காஸ்ட். உங்களுக்கு அந்த மந்த்துக்கு போகிறோன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மந்தோட கேன்சல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கூட நீங்கள் வந்து நம்ம சேனலோட மெம்பராக வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 29 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் விருப்பப்பட்டீங்கன்னா. ஓகேங்களா, எனக்கு மெம்பரால ஜாயின் ஆக வேணாப்பா, எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ லைக், டிஸ்லைக், ஷேர் அந்த பட்டன்லாம் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்திலே சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எஸ் உங்களால் வந்து 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அந்த வீடியோக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கமெண்ட்லையுமே நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க 40 rupees அப்படின்னு வந்து ஷோ ஆகும்.